இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க நான் எவ்வளோ அழகாக இருக்கேன். ஏன் கட்டே பட்டுரும் போல. இந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம அந்த பாட்டில் போட்டு போய் நல்லா பீத்தணும். கிழவிக்கு ஆசையை பற்றிலாம் இந்த வயசுலையும் பீத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம உள்ளே போய் இந்த ட்ரெஸ்ஸை நாராக கிழிச்சு போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நினச்ச மாதிரி அதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு வெளியே ஓடி போயிடலாம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை கிழிச்சாச்சு. இப்போ வெளியே போகிறது தான் நம்மளுக்கு வேலை. இல்லை ஸ்கேர் டீச்சர் வந்து பிடிச்சிருவாங்க. என்னடா இது உள்ளே போனால் பாத்ரூம் இருக்குது. இதுக்கு வேறு இன்னொரு கதவா. சரியான வீடு தப்பா இது. அங்கே பாருங்க ஸ்கேர் டீச்சர் குருட்டு கிழவிக்கு கண்ணு தெரில. நம்ம இங்கிட்டாக்க ஓடி வந்துடலாம். மாட்டோன்னு நம்மளை கழுத்து பிடிச்சி தூக்கி எறிஞ்சிரும். நம்ம எங்கோடி எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ நம்ம ஸ்கேர் டீச்சர் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து என்ன ரியாக்ஷன் கொடுக்க போதோ. ஐயோ என் ட்ரெஸ்ஸை ஏன்டா கிழிச்சதுடா. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கண்ணம்மா மூக்கமானு எல்லாருக்கிட்டையும் பீத்தலாட்டுறதுடி. இப்படி கடவுளாக களைச்சிட்டாங்களே. என்ன கிழவி இதுக்கே இந்த பழம் போலவுதா. இனிமேல் தான் உடனே வச்சே செய்ய போகிறேன். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்கேர் டீச்சர் அப்படிங்கிற ஒரு கேம் பிளே பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேமோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூல் டேஸில் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்க. எப்படின்னா எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணாலும் அதில் குறை கண்டுபிடிச்சி திட்டுவாங்களே அந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்து நம்மளை ரொம்ப டென்ஷன் ஆக்குவாங்களே. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு ஒரு வாட்டி பயங்கரமான பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கேமில் உள்ள டீச்சரும். அதனால தான் அந்த டீச்சர் பேரை ஸ்கேர் டீச்சர்னு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே நம்மளோட நல்லது கட்டி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த வயசில் அது புரியாமல் நம்ம அவங்கள வந்து ஒரு பயங்கரமான டீச்சர்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். சரி அதெல்லாம் விடுங்க. இந்த கேமில் என்னன்னா, இந்த ஸ்கேரி டீச்சரால் ரொம்பவே கஷ்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்கேரி டீச்சரை என்னெல்லாம் கொடுமை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமை பண்ணுவாங்க. அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். ரேங்குங்கிற ஒரு வேடை வச்சு அந்த டீச்சரை என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நல்லா பண்ணி விட்டுருவாங்க. அந்த டீச்சரை எப்படிலாம் பிராங்க் பண்ண முடியும், அதனால அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுதாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேமோட கான்செப்ட். அதை வச்சு நான் ஒரு ஃபன்னான வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே பிளேடு போட்டு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நான் ஃபஸ்ட் டைமாக இந்த கேம் பிளே வீடியோ ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லை என் மேலே ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா உங்களோட ஒப்பீனியனை இந்த வீடியோ பற்றி கமெண்ட் கீழே சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை மாற்றக்கு நான் ட்ரை பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல்லே ரொம்பவே கொடூரமான பயங்கரமான டீச்சர்னா அது மிஸ்டி தான். அன்லக்கிலி இவங்க நம்ம மேக்ஸ் டீச்சரை வந்து அமைஞ்சிட்டாங்க. இவங்களோட கோவத்தையும் பனிஷ்மெண்ட்டையும் பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பயங்கரமாக பயப்படுவாங்க. அவங்க வீட்டில் ஏகப்பட்ட பிராங்க்ஸ் செட் பண்ணி நீங்க தான் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். இந்த சோன் பப்படி தலைச்சிக்கு இந்த ஃபிளாஷ்பேக் கொஞ்சம் ஓவர் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிளவிக்கு பண்ண போகிற பிராங்கு. என்ன பிராங்க்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலிப்புரியை எடுத்துகிட்டு போய் நம்ம கிளவி கையில் மாட்டணும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேரி டீச்சர் எல்லாரும் உயிரையும் வாங்கிட்டு நிம்மதியாக தூங்கிடுச்சு வராங்க. இன்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இருந்துச்சுட்டு. இன்னைக்கு என்னெல்லாம் நியூஸ் வந்திருக்குன்னு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்ப்போம். நம்ம ஸ்கேரி டீச்சர் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டாங்க. இதே டைத்தில் நம்மளும் உள்ளே நுழைஞ்சிருவோம். அட என்னடா இதெல்லாம் வருதுன்னு பார்த்தா, நம்ம விளையாடுற ஃபர்ஸ்ட் லெவல்னால எப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு டுட்டோரியல் மாதிரி சொல்லி காட்டுறாங்க. நானும் அந்த கேமில் சொல்கிற மாதிரியே போய்கிட்டு இருக்கேன். அது அந்த கபோர்டு கிட்ட போக சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு அதில் எலிப்புரி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நினைச்ச மாதிரியே அதுக்குள்ளதான் எலிப்புரி இருக்கு. இதை நம்ம ஸ்கேரி டீச்சர் கையில மாற்ற மாதிரி இப்போ செட் பண்ணணும். நம்ம ஸ்கேரி டீச்சர் என்ன அங்கிருந்து இப்போதான் கிளம்புறாங்க. அவங்க நியூஸ் பேப்பரை கண்டிப்பா படிப்பாங்க. என்னால் அங்கே வச்சுட்டு அது மேலே நியூஸ் பேப்பர் வச்சுட்டு வந்துடும். இப்போ நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்கேர் டீச்சர் கண்ணில் படாம வெளியே ஓடிடுவோம். நம்ம வெளியே இருந்து ஸ்கேர் டீச்சர் அதில் கையை வைப்பாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். சரி நியூஸ் பேப்பரை படிப்போம். பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்கேரி டீச்சர் கையை பார்த்தீங்கன்னா தக்காளி மாதிரி பழுத்து போயிருக்கு. இப்போ ரெண்டாவது பிராங்க் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கேரி டீச்சரோட சாப்பாட்டில் உப்பள்ளி போடணும். இதுதான் ரெண்டாவது பிராங்கு. இன்னைக்கு சரியான சாப்பாடு தான். நான் பண்ணதில் இன்னைக்கு சூப்பராக தான் இருக்கும். டேபிளில் போய் வச்சு முக்குன்னு மொக்க வேண்டியதான். சரி இதை போய் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான நுறுகி திணியை எடுத்துட்டு வருவோம். ரெண்டையும் சேர்த்து முக்குனா செமையா இருக்கும். இதுலேயே அதிகமாக இருக்கு. இதோட அதிகமாக திங்க போறேன்ட்டு உள்ள போயிட்டாங்க. இதான் சான்ஸ். நம்ம உள்ள போய் உப்பை கொட்டிடுவோம். இது பூட்டு வச்சிருக்கு. ஏதோ ஒரு ஆப்ஷன் காட்டுறாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி பூட்டை திறந்துலான்னு நினைக்கிறேன். திறந்தாச்சு. இப்போ நம்ம உள்ள போகலாம். ஸ்கேர் டீச்சர் அந்த தான் போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சால்ட்டி பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. நம்ம அதை எடுத்து அந்த ஃபுட்டில் போட்டு கொட்டோன்னு கொட்டிட்டு கிளம்பிடலாம். ஸ்கேர் டீச்சர் வரைக்கு முன்னாடி வெளியே ஓடிடணும். இல்லாட்டி கழுத்தை பிடிச்சி தூக்கி போட்டுரும். சரி நம்ம எப்போதும் போல் வெளியே இருந்த ஸ்கேர் டீச்சர் என்ன பண்ணுதாங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேர் டீச்சர் இப்போ தான் சாப்பிட்லான்ட்டு வராங்க. உட்காந்து நல்லா உப்பை கலக்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லா கலக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் உனக்கு உள்ளே போய் என்ன கலக்க போதோ. ஐயோ என்னது இது இவ்வளோ கேவலமாக இருக்குது. இது நான் சமைச்சதே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேரி டீச்சரோட டிவியை தான் நொறுக்க போகிறோம். ஆஹா என்னோட ஃபேவரட் ஷோ போட்டிருப்பாங்களே. என்ன ஷோடா இது, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை எவ்வளோ நேரம்னாலும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேரி டீச்சரோட டிவியை நொறுக்க போகலாம். நம்ம ஸ்கேரி டீச்சர் இப்போ தான் அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. இப்போ நம்மளை அதை நொறுக்குன்னா நம்மளுக்கு ஒரு டூல்ஸ் தேவைப்போம்.
அதை முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும். முதல்ல ஸ்கேரி டீச்சர் இந்த இடத்த விட்டு போயிருக்காங்களான்னு பார்ப்போம். இப்போ தான் அவங்க படியில் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலே போட்டோ இல்லாட்டி வந்து கழுத்தை பிடிச்சி தூக்கிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சர் மேலே போயிட்டாங்க. இதான் நம்மளுக்கு சான்ஸு. இதான் டிவி ரூமு. இங்கே உள்ளே போய் நம்ம எதாவது டூல்ஸ் இருக்கான்னு தேடி பார்த்துட்டு டிவியை நொறுக்கிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டூல் இருக்குது. இதை எடுத்து நம்ம டிவியை ஒரே நொறுக்க நொறுக்கிடலாம். முடிஞ்சிச்சு. இனிமேல் அந்த தாய்க்கில் வேலை எப்படி டிவி பார்க்க முடியும்? அது வரைக்கும் முன்னாடி முதல்ல வெளியே ஓடிடணும். இல்லை நம்மளை கழுத்தை பிடிச்சி தூக்கி எரிஞ்சிடும். இப்போ எப்படியும் நம்ம டிவியை நொறுக்கியாச்சு. இப்போ அந்த ஸ்கேரி டீச்சர் அதை பார்த்து என்ன ரியாக்ஷன் கொடுக்க அப்படிங்கிறது தான் இனிமேல் நம்ம பார்க்கணும். நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம். ஆனால் இங்கே இருந்தால் நம்மளை பிடிச்சிருமா? பார்ப்போம் என்ன நடக்குன்னு. நம்ம டிவியை உடச்ச விஷயம் தெரியாமல் ஸ்கேரி டீச்சர் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்க மெதுவாக வந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ மெதுவாக நடந்து வந்து பாருங்கள் டிவி ரூமுக்கு. ஐயையோ! அது நம்மள பார்த்துருச்சுங்க. எப்படியாவது குதிச்சு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிரணும். எனக்கு தெரிஞ்சு இந்த கேட்டை விட்டு வெளியே போயிட்டா அதால் நம்மளை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி என்ன செய்யுதுன்னு அங்கே போய் நின்று பார்ப்போம். இங்கேருந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வந்து வெளியே இருந்து திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்குங்க. என்ன அங்கேயும் பார்த்துட்டு அது பாட்டுக்கு உள்ளே போயிருச்சு. அதால் அந்த கேட்டை தாண்டி வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ நம்ம ஸ்கேரி டீச்சரோட டிவியை நொறுக்கியாச்சு. அதுக்கிட்ட இருந்து ஈஸியாக எஸ்கேப் போயாச்சு. இதுக்கப்புறம் அது ரியாக்ஷன் என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஸ்கேரி டீச்சர் இப்போ தான் வீட்டுக்குள்ளே போகுது. இனிமேல் தான் டிவி ரூம்குள்ளே போகும். அதோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு பார்க்கக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படியோ ஸ்கேரி டீச்சர் டிவி ரூம்குள்ளே வந்துருச்சு. ஐயோ என் டிவி யாருடா உடைச்சது? என்னோட ஃபேவரட்ஸோட எப்படிடா பார்ப்பேன்? ஐயோ என் டிவி போச்சேடா, என்ன பண்ணுவேன்? அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேரி டீச்சர் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகிறதுக்காண்டி ஒரு ட்ரெஸ்ஸை வந்து சேஃபாக வச்சுருக்காங்க. அதை நம்ம எப்படியாவது ஆட்டையை போட்டு அதில் நம்ம வேலையை கட்டிடணும். ஆஹா, இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க நான் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன் கட்டே பட்டுரும் போல. இந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம வந்து பார்ட்டியில் போட்டு போய் நல்லா பீத்தணும். கிழவிக்கு ஆசையை பற்றிலாம் இந்த வயசுலையும் பீத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம உள்ளே போய் இந்த ட்ரெஸ்ஸை நாராக கிழிச்சு போட்டுடலாம். இங்கே ஏதோ ஆப்ஷன் கட்டுது. இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். அப்படியே நம்மளுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எங்கே இருக்குன்னு இதுவே கூட்டு போய் விடும்னு நினைக்கிறேன். அதே ஃபாலோ பண்ணி போவோம். உள்ளே போக சொல்லுது. ஸ்கேரி டீச்சர் எங்கேயும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, இந்த சிஸ்ஸர் இருக்குங்க. இதை வச்சு நம்ம அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டுடலாம். இப்போ நம்ம அந்த ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். நம்ம வெளியோடி போய் வேறு வழியோடி உள்ளே வரலாம். ஏன்னா ஸ்கேரி டீச்சர் இப்போ கிச்சனில் தான் இருக்காங்க. அவங்க கண்ணில் படாமல் நம்ம உள்ளே போகணும். இப்போ கார்டனில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏணி இருக்கும். அது வழியாக நம்ம மேலே போயிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் அங்கே போய் தேடி பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு. நம்ம கிளவியை பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஜிம்முலாம் வச்சுருக்கு பாருங்கள். நம்ம உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டார் மாதிரி இருக்குது. சும்மா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இங்கே பாருடா கிளவி காஸ்டியூமை பாருங்கள். இதெல்லாம் தேவையா கிளவிக்கு? சரி நம்ம வேலையை பார்ப்போம். என்னடா இது? இங்கே உள்ளே போனால் ஏகப்பட்ட ரூம் இருக்குது. இங்கே பாருங்க டார்ச்சர் ரூம்னு என்னமோ இருக்குது. இதுக்குள்ளே யாரை போட்டு டார்ச்சர் பண்ண கட்டி வச்சுருக்கோம். இவ்வளோ ரூம் இருக்குது. நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்க, இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஒரே ரூமாக இருக்குது. இந்த ஒரு கிளவிக்கு இவ்வளோ பெரிய வீடு. எனக்கு தெரிஞ்சு அதுக்குன்னு தனியாக தான் ரூம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டி ரூம்னே இருக்குது. இதுக்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம கதவை அடைச்சிக்கிடுவோம். இல்லாட்டி ஸ்கேரி டீச்சர் திடீர்னு உள்ளே வந்துடும். பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கபோர்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நினச்ச மாதிரி அதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு வெளியே ஓடி போயிடலாம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை கிழிச்சாச்சு. இப்போ வெளியே போகிறது தான் நம்மளுக்கு வேலை. இல்லை ஸ்கேரி டீச்சர் வந்து பிடிச்சிருவாங்க. என்னடா இது உள்ளே போனால் பாத்ரூம் இருக்குது. இதுக்கு வேறு இன்னொரு கதவா? சரியான வீடு தப்பா இது. அங்கே பாருங்க ஸ்கேரி டீச்சர் குருட்டு கிளவிக்கு கண்ணு தெரில. நம்ம இங்கிட்டாக ஓடி வந்துடலாம். மாட்டோன்னு நம்மளை கழுத்து பிடிச்சி தூக்கி எறிஞ்சிரும். நம்ம இங்கோடி எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ நம்ம ஸ்கேரி டீச்சர் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து என்ன ரியாக்ஷன் கொடுக்க போதோ. ஐயோ என் ட்ரெஸ்ஸை ஏன்டா கிழிச்சதுடா? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கண்ணம்மா மூக்கமானு எல்லாருக்கிட்டையும் பீத்தலாட்டு இருந்தடி. இப்படி கடவுளாக களைச்சிட்டாங்களே. இப்போ அடுத்த பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேரி டீச்சர் உட்கார்ந்த சோஃபாவில் ஒரு பின்னை கொண்டு போய் வச்சுட்டு அதில் அவங்க படுத கஷ்டத்தை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி, தோசை. சரி காஃபியை குடிப்போம். காஃபினா நம்ம போட்டதே காஃபி. என்ன டேஸ்ட்டாக இருக்குது. அத்தி இந்த கிளவிக்கு தற்பரம் அடிக்க தவிர ஒரு வேலையே இல்லை போல். சரி நம்ம உள்ளே போய் பின்னை வச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போனால் அங்கே தான் ஹாலில் தான் உட்காந்துருக்காளா? இல்லை கிளவி வேறு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ உள்ளே போகலாம். கிளவி அங்கே தான் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். கிளவி அந்த ரூம்குள்ளே போனோடனே நம்ம உள்ளே போயிடலாம். போய் மேலே பின் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்களா நம்மளை பிடிக்க ட்ராப் வேறு வச்சுருக்கு. நல்ல வேலை நம்ம அதை பார்த்துட்டோம். பின்னு இங்கே இருக்குப்பா. பின்னை கொண்டு போய் டக்குன்னு வச்சுட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு இடத்த காலி பண்ணிடலாம். சோஃபாவில் இங்கே தான் வந்து உட்காரும். வச்சாச்சு. அதை கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது வைக்க சொல்கிறாங்க. இதை தூக்கி மேலே போட்டுட்டு நம்ம ஓடிடலாம். அவ்வளோதான். ஸ்கேரி டீச்சர் ஜாலியை முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்கு. கள்ளி செடி மாதிரி வச்சுருக்காங்க. சரி ஏதோ ஒன்று நம்ம இந்த இடத்த காலி பண்ணிடுவோம். வெளியே இருந்து ஸ்கேரி டீச்சர் ரியாக்ஷன் என்னென்னு எப்போதும் போல் பார்க்கலாம். ஸ்கேரி டீச்சர் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சமாக சோஃபா கிட்ட வராங்க. அவங்க ரியாக்ஷன் என்னென்னு கொஞ்சத்தில் நம்ம பார்த்துடலாம்.
சரி உட்காருவோம். ஐயோ எவன்டா பின்னாடி பின்ன வச்சது? தைரியமான ஆளா தான் முன்னாடி வாங்கடா. நாங்களாம் ராணுவ படை, லேடிஸ் ராணுவ படை. ஹரிதா இந்த கிழவி என்னடா ராணுவ படம் இங்க? இது என்னத்த செஞ்சாலும் அடங்காது போல. இன்னும் ஏதாவது பெருசா பண்ணி விடணும் போல. அடுத்து என்ன பிராங்க்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தா பிராங்க் மாதிரியே இல்லை. நம்ம தாய் கிழவி ஏதோ ஒரு பூனையை பிடிச்சி வச்சு அதை கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கு போல். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து கொடுமை பண்ணது போதான்ட்டு இப்போ பூனையை வேறு பிடிச்சி கொடுமை பண்ணது போல். நம்ம ஒரு லெவல்லே யாருக்குமே பார்த்தோம், ஒரு டார்ச்சர் ரூம்னு ஒன்று இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே தான் போட்டு அந்த பூனையை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா இந்த பூனையை காப்பாற்றுறது தான் இந்த லெவலே. இப்போ நம்ம அந்த பூனையை எப்படி காப்பாற்றலான்னு பார்க்கலாம். எப்படியோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு பூனைக்குட்டி நம்மக்கிட்ட சிக்கிக்கிட்டு இதை நம்ம இனிமேல் வச்சு செய்யலாம். இப்போதைக்கு இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இதை பிரியாணி போடலாமா இல்லை சிக்கன் 65 மாதிரி ட்ரை பண்ணலாமான்னு யோசிப்போம். அட ஸ்கேரி டீச்சர் ஐடி, என்ன ஒரு அப்பாவி பூனையை போய் பிரியாணி போடவா இல்லை சிக்கன் 65 போடவான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? நீ ஹோம்ஒர்க் கொடுப்பா, நான் நல்ல டீச்சர் தான் நினைச்சா, நான் இப்படிப்பட்ட டீச்சரா இருக்கியே. யார் நாடி? என் பேரே ஸ்கேரி டீச்சர் தான். இதை கூட பண்ணாட்டி என்ன ஸ்கேரி இருக்க போது? ஆஹா, இந்த கிளவி அடங்காது போல. நம்ம இன்னும் இதுக்கு நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல நம்ம அந்த அப்பாவி பூனையை காப்பாற்றலாம். நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, ஸ்கேரி டீச்சர் வந்து மேலே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் காலிங் பில் அடிச்சிட்டோன்னா கீழே வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த கேப்பில் மேலே போய் நம்ம பூனையை காப்பாற்றிடலாம். இப்போ நம்ம பெல்லை அடிச்சிட்டோம். கார்டனில் உள்ள ஏணி வழியாக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் அந்த பூனையை காப்பாற்றிடலாம். ஏணி அதே இடத்துல தான் இருக்குது. நம்ம மேலே போவோம். நம்ம யாருக்குமே அப்போ இந்த டார்ச்சர் ரூமை பார்த்தோம். இந்த ஜிம் வழியாக தான் போகும்போது பார்த்தோன்னு நினைக்கிறேன். இங்கோடி போனால் வந்துடும் நினைக்கிறேன். இது என்ன வேறு ஏதோ மாதிரி ரூம் மாதிரி இருக்குது. சரி, எப்படினாலும் அங்கே போயிடலாம். ஸ்கேர் டீச்சர் வேறு அங்கே வெளியே தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம போவோம். எவ்வளோ ரூம் வருது பாருங்கள். என்னது இது? இந்த ஒரு ஸ்கேர் டீச்சர் இருக்கிறதுக்கு இவ்வளோ ரூமை கட்டி வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா உள்ளே போக போக ரூமாக இருக்குது. இது என்னது இவ்வளோ ரூம் இருக்குது? ஒர்க் ஷாப்பா? இது கிடையாது. இது பாத்ரூம். இது நமக்கு தேவை கிடையாது. ஸ்கேர் டீச்சர்னால் வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த பூனையை காப்பாற்றணும். பூனையோட சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரில. இந்த டார்ச்சர் ரூம் வந்துருச்சு. இங்கே தான் இருக்கும் அந்த பூனை. ரூமை முதல்ல க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸ்கேர் டீச்சர் வந்துச்சுன்னா கழுத்தை பிடிச்சி தூக்கி போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா இதை திறக்கணுன்னா ஒரு பூட்டுக்கு சாவி வேணும். இந்த தான் இருக்குது அந்த சாவி. இதுதான் அந்த பூட்டுக்கு ஏற்ற கரெக்டான சாவி மாதிரி இருக்குது. கரெக்டாக பெருசாக அதில் வச்சு இப்போ நம்ம திறந்துட்டு அந்த பூனையை காப்பாற்றிடலாம். திறந்துருவோம். இன்னும் திறக்க மாட்டேங்குது. திறந்த உடனே ஸ்கேர் டீச்சருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம உடனே அந்த பூடி எடுத்துகிட்டு இந்த இடத்த காலி பண்ணணும். ஐயோ, நான் லாக் ஆகிட்டேனே. இந்த இடத்துட்டு சீக்கிரம் வெளியே போகணுமே. வெளியே போகணும் சீக்கிரம், இல்லாட்டி ஸ்கேர் டீச்சர் வந்து தூக்கிடும். அந்த சிக்கிட்டேன். ஐயோ ஸ்கேர் டீச்சர் விட்டுருங்க, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். யாருடா ஸ்கேர் டீச்சர்? நீதான் இத்தனை நாள் வந்து ஏதோ உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன்டா. போன வாட்டி எப்படியோ ஸ்கேர் டீச்சர்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இந்த வாட்டி எப்படியாவது அந்த அப்பாவி பூனையை போய் நம்ம காப்பாற்றணும். இப்போ நம்ம மறுபடியும் உள்ளே போகலாம். இந்த வாட்டி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து சீக்கிரமாக ஜிம்மிலேருந்து அங்கே போயிடலாம். ரூமாக சுற்ற வேண்டாம். சீக்கிரமாக ஏணி வழியே ஏறி மேலே போகலாம். அந்த பூனை ஐயோ போவோம். இந்த ஸ்கேர் டீச்சர்கிட்ட மாற்றிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம ஜிம்முக்கு வந்துட்டோம். ஜிம் வழியாக உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு சீக்கிரமே போயிடலாம். நம்ம அப்படியே இந்த டோர் திறந்தே போயிருக்கலாம். சுற்றி வளைச்சி போய் ஸ்கேர் டீச்சர்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அது என்னென்னா கழுத்தை பிடிச்சி தூக்கி வச்சு நம்மளே மிரட்டிக்கிட்டு இருக்குது. சீக்கிரமாக அந்த சாவி எடுத்து பூனையை சீக்கிரமாக காப்பாற்றணும். அந்த கதவை அடைச்சிட்டு சீக்கிரமாக சாவி எடுத்து அந்த பூட்டை திறப்போம். இந்த வாட்டியாக ஸ்கேரி டீச்சர்கிட்ட மாட்டாமல் ஓடிடணும். ஆனால் அந்த பூட்டை திறந்தோடனே ஸ்கேரி டீச்சருக்கு தெரிஞ்சிருது இங்கே தான் ஓடி வருது. நம்ம அதுக்குன்னே எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். இந்த உடனே ஓடி வருது பாருங்கள். நம்ம சீக்கிரமாக ஸ்கேரி டீச்சர் கண்ணில் படாமல் ஓடிடுவோம். சீக்கிரமாக ஓடுவோம். ஸ்கேர் டீச்சர் எங்கே வராங்கன்னு தெரியலையே. இன்னும் அவங்க வேறு எதுவும் ரூம்லேருந்து ஓடி வராங்க. நம்ம இந்த படி வழியே இறங்கி வெளியே ஓடிடுவோம். நம்ம வெளியே ஓடிட்டோன்னா நம்ம தப்பிச்சிடலாம். ஏன்னா ஸ்கேர் டீச்சரால் வெளியே வர முடியாது. எப்படியும் நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. டேய் உடனே விட மாட்டேன்டா. என் பூனையவா தூக்கிட்டு ஓடுது. நல்லா பிரியாணி போட்டு சாப்பிடலான்னு இருந்தேனே. இதான் தூக்கிட்டு ஓடிட்டானே. என்ன பண்ண? அடுத்து என்ன பிராங்க்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கேர் டீச்சரோட பர்த்டே போல் அவங்க கேக்கில் போய் வெடிய வைக்க சொல்கிறாங்க. சரி, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிறந்த நாள் என்னோட பிறந்த நாள். எவ்வளோ பெரிய கேக்கு பார்த்தீங்களா? இதை முடி எனக்கு தான். ஆஹா, கிழவி ஒரே கேக்கை மொத்தமாக முழுங்கலான்னு பார்க்குது. சுற்றி எவ்வளோ வீடு இருக்குது. அந்த வீட்டிலலாம் போய் கொடுக்கலாம்ல. சரி, அதை விடுங்க. நம்ம இப்போ கேக்கை சோழி முடிக்கிற வேலையை பார்ப்போம். பாருங்க, நம்ம உள்ள ஒரு கூட மறுபடியும் பூட்டு வச்சிருக்கு கிழவி. நீ இங்கே பூட்டு வச்சு என்ன? நாங்கள் வேறு வழியோடி வருவோம். அதான் சுற்றி ஜன்னல் வச்சுருக்கியே. அது ஜன்னல் அதான் சின்னதாக வைக்கணும். பெருசாக வச்சா இப்படி தான் நாங்கள் உள்ளே வந்துடும். பார்த்தீங்கன்னா கிளவி இப்போ தான் அதை கொண்டு போய் டேபிளில் வைக்கிது. நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அது எதாவது ரூமுக்குள்ளே கண்டிப்பாக போவோம். அந்த டயத்தில் நம்ம உள்ளே போய் கேக்கில் எதாவது வெடியை வச்சு முடிச்சிருவோம். அதுக்கு நம்ம முதல்ல வெடி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்கேர் டீச்சர் பார்த்திங்கன்னா எங்கேயா போனால் தான் நம்ம போய் எதையாவது எடுக்க முடியும். அது பார்த்திங்கன்னா எவ்வளோ மெதுவாக நடத்து போகுது பாருங்கள். டக்குன்னு போனால் தானே நம்ம உள்ளே போய் வேலையை கட்ட முடியும். ரூம்கிட்ட வந்துடுச்சு. இப்போ ரூம்குள்ளே போயிட்டுனா நம்ம வெளியே போயிடலாம்.
இப்போ நம்ம வெளியே போகலாம். வெளியே போய் முதல்ல வெடி எங்கே இருக்குன்னு தேடுவோம். முதல்ல கேக் எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். கேக்கு எப்படியும் அந்த டேபிளில் தான் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த வெடி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கிச்சனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆத்தாடி அது நம்மளை கண்டுபிடிச்சிருச்சிங்க. நம்ம இந்த ஜன்னல் வழியாக வெளியே குதிச்சிருவோம். இல்லை அதுக்கு கண்ணு தெரில. சரி நான் அவசரப்பட்டு குதிச்சிட்டேன். சரி இந்த வழியாகவே மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போயிடலாம் போல். மறுபடியும் போய் பார்த்துருவோம். குருட்டு கிளவி திடீர்னு கண்டுபிடிக்க திடீர்னு அதுக்கு கண்டு தெரிய மாட்டேங்குது. இப்போ உள்ளே போயிட்டு கிச்சன் கதவை அடைச்சிருவோம். அதனால தான் அது கண்டுபிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம போய் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எதுவும் வெடி இருக்கான்னு தேடி பார்க்கலாம். இந்த கபோர்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த கபோர்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளேயே எதாவது வச்சுருக்கா? கிளவி திங்கிறதே வேலையை வச்சுக்கிட்டு இருந்தால் கிச்சனில் என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லை. ஏதோ கீ இருக்கான்னு நம்மளுக்கு அது தேவை கிடையாது. இந்த கபோர்டுக்குள்ளே எதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. இந்த நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இங்கே தான் இருக்குது. இதை கொண்டு போய் நம்ம மெழுகுத்திக்கு பதிலாக இதை மாற்றி வச்சிடலாம். இதுவும் பார்க்க மெழுகுத்தி மாதிரி தான் இருக்குது. சீக்கிரமாக போவோம். ஸ்கேர் டீச்சர் இப்போ தான் மேலே போய்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ போனோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ போய் மாற்றிட்டு வந்துடலாம். ஸ்கேர் டீச்சர் மேலே போயிட்டு நம்ம இப்போ போகலாம். கேக்கு கிட்டே போகலாம். ஐயோ அது மறுபடியும் நம்மளை பார்த்துட்டுங்க. டக்குனு ஐயா போய் ஒளிஞ்சிக்கிட்டணும். ஐயோ பதத்தட்டில் டக்குனு பட்டனை வேறு எனக்கு அமுக்க முடியல. சீக்கிரமாக போகணுங்க. வேறு எங்கேயோ போய் குதிச்சிக்கிட்டு இருக்கேன். அது வரைய கூட வெளியே குதிச்சிடணும். இல்லை சோலையை முடிச்சிடும். எப்போ எப்படியோ வெளியே வந்துட்டோம். இல்லாட்டி கழுத்தை பிடிச்சி தூக்கிடுங்க. எங்கிட்ட ஓடிடணும். மறுபடியும் நம்மளை துரத்துக்கு தான் ஓடி வருதுங்க. சீக்கிரமாக எங்கேயா ஓடி ஒழியணும். இல்லையே அது நம்மளை பார்த்து வரது மாதிரி இல்லை. மேலே ஓடிக்கிட்டு இருக்கு. சரியான கிறுக்கு டீச்சராக இருக்குது போல். நம்ம ஏதாவது சான்ஸ் மறுபடியும் உள்ளே போய் கேக்கில் மாற்றிட்டு வந்துடலாம். எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. லூஸு மாதிரி எங்கேயோ ஓடி போய் நின்றுச்சு. நம்ம அழகாக போய் கேக்கையே வாழ்த்திருக்கா போல். சரி இப்போ மறுபடியும் போய் மாற்றிடலாம். அது இப்போ மேலே தான் நிற்கிது. இந்த ஜன்னல் வழியாக போயிடலாம். சுற்றி ஜன்னல் வச்சுருக்கு. சரியான லூஸு டீச்சராக இருக்கும் போல். இங்கே போய் இங்கேருந்து நம்ம கேண்டீனில் மாற்றிட்டு வந்துடலாம். இன்னும் ஸ்கேர் டீச்சர் மேலே தான் நிற்கி. எதாவது ரூமுக்குள்ளே போச்சுன்னா நம்ம வெளியே போயிடலாம். இல்லாட்டி மேலே இருந்து பார்த்தாலே நம்ம தெரியும். ஓடி வந்து துரத்தும் பிறகு. இப்போ ரூமுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம அழகாக போய் மாற்றிடலாம். இதான் சான்ஸு. தூக்கி சீக்கிரம் போயிடலாம். கேக்கு கிட்டே வந்தாச்சு. எப்படியோ கேக்கு இந்த தான் இருக்குது. இதில் உள்ளதை மட்டும் மாற்றிடலாம். அந்த ப்ளூ கேண்டீனை ஆனால் கலர் மாறிடுச்சே. அதுக்கு என்ன செய்யலாம்? அது பக்கத்துலேயே டேப் வச்சுருக்காங்க. இதை வச்சு கலரி ப்ளூ கலரில் மாற்றிடலாம். அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. இந்த கேக்கு நமக்கா எடுத்துகிட்டு வருவோம். சரி இது என்னத்தை போட்டு எடுக்க அங்கேயே போட்டு போயிடும். ஸ்கேர் டீச்சர் இனிமேல் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். அப்புறம் வந்து அதே ரூட் வழியாக வெளியே போயாச்சு. இதுக்கப்புறம் ஸ்கேர் டீச்சர் ரியாக்ஷன் என்னென்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம வெடியை மாற்றின கூட தெரியாமல் அது பாட்டுக்கு அசால்ட்டாக நடந்து வந்துக்கிட்டு இருக்குது. அது நடைய பாருங்களேன். தனி ஸ்டைலு. நான் நடந்தால் நடை அழகு அப்படின்ட்டு அது வந்துக்கிட்டு இருக்குது. சரி நம்ம இங்கேருந்து அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் படியிலேருந்து இறங்குது. எவ்வளோ மெதுவாக நடந்து வருது பாருங்க. நல்லா தவளை கடக்க நடந்து வருது. அவ்வளோதான். கேக்குக்கிட்ட போயிட்டு இன்னும் கொஞ்சத்தில் ரியாக்ஷனை பார்த்துடலாம். என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஐயையோ ஸ்கேர் டீச்சர் அது வெடின்னு தெரியாமல் பற்ற வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதான் பற்ற வச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிக்க போகுது. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். மெழுகுத்தி ஊத வேற வருது. சரியான வெடிதான். சோன்பு இப்படி தெளிச்சு இப்போ பஞ்சு முட்டை தெளிச்சியா மாறிட்டா. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ. சரி போவோம். அப்போலாம் அந்த கிளவி பேசின பேச்சுக்கு இதெல்லாம் கம்மி தான். ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணதோட அந்த பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் இதனோட ஃபஸ்ட்டு கேம் பிளே வீடியோன்னு. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லாட்டி என் மேலே ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. நான் என்னோட மிஸ்டேக்கை மாற்ற பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் friends.